வெளியே போன குமாரை இன்னும் ஆளை காணுமே. அம்மா, என்னம்மா யாரையோ எதிர்பார்த்து உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு? உனக்காக தான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்கே போயிட்டு வர? சும்மாதாம்மா வெளியே போயிருந்தேன். நான் உன்னை நம்பி தான் குமார் இருக்கேன். உனக்காக தான் அந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்தேன். எல்லார் முன்னாடியே நான் அசிங்கப்படுத்திடாத. அம்மா, என்னம்மா இப்படிலாம் சொல்றீங்க? குமார், எனக்கு ஒரே ஆசை தான்ப்பா, நீ ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். அம்மா, நான் பணத்துக்காக வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடியாதுமா. அப்போ உனக்கு வேற யாரையாவது பிடிச்சிருக்காடா? குமார், உன்னை தாண்டா கேட்குறேன். இப்போ தலையை தொங்க போட்டு நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆமாம்மா. யாருடா அந்த பொண்ணு? அவ பேரு வள்ளிமா. ரொம்ப நல்ல பொண்ணுமா, இந்த வீட்டுக்கு ஏத்த பொண்ணுமா. யாருடா அந்த வள்ளி? பணக்கார பொண்ணா அவ? இல்லம்மா, அவங்க வீட்டுல வசதி கொஞ்சம் கம்மி தான். இந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி பொண்ணு அவ இல்ல. அம்மா, நான் அவ பணத்தை பார்க்கலம்மா, அவ மனசு தாம்மா பார்த்தேன். இந்த கல்யாணம் நடக்காது. அம்மா, நீ என் பேச்சை கேட்டே ஆகணும் குமார். சின்ன பொண்ணு, விஷயம் கேள்விப்பட்டியா? என்னது நாள்முடி? குமார் அவன் லவ் மேட்ரு அவங்க அம்மா கிட்ட அவனே சொல்லிட்டானாமே. அப்படியா? அவனுக்கு இவ்வளோ தைரியம் இருக்கா? அதான் சின்ன பொண்ணு, வள்ளி அவனுக்கு ஃபோன் பண்ணி அழுதாலாம். அப்புறம் நேரில் போய் பார்த்த உடனே வள்ளி ரொம்ப மனசு உடஞ்சி போயிருந்தாலாம். அதனால தான் குமார் வந்து அவனாவே சொல்லிட்டு இருக்கான். எப்படியோ அந்த அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சவனே தையதாக்கான்னு குதிச்சிருக்குமே. ஆமாம் சின்ன பொண்ணு, எதுக்கு கேட்குறேன், இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். நீ வள்ளியை மறந்துடணும் அப்படின்லாம் வேற பேசியிருக்கான் அந்த அம்மா. இது தெரிஞ்ச விஷயம் தானே அக்கா? குமார் பாவம் சின்ன பொண்ணு, என்ன பண்ணுவானே தெரில. ஆனால் கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்ற மாதிரி அந்த பிரியா பொண்ணே இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுச்சான். அப்படியே செல்வி அக்கா? ஆமாம் சின்ன பொண்ணு. அப்போ இந்த கல்யாணத்தை ஈஸியாக நிறுத்திடலாம். ஆமாம் சின்ன பொண்ணு, ஆனால் வந்து குமார் குடும்பமும் பிரியா குடும்பமும் இந்த கல்யாணத்தை நடத்துறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இந்த பசங்க வேற என்ன பண்ண போகுதுங்கன்னு தெரில. சரி செல்வி அக்கா, நம்மளால முடிஞ்ச உதவி அந்த பசங்களுக்கு பண்ணுவோம். ஆமாம் சின்ன பொண்ணு, நம்ம ஏதாச்சும் பண்ணணும். ஆமாம், இவ்வளோ விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது நேற்று குமார் ஃபோன் பண்ணியிருந்தா சின்ன பொண்ணு, அவன் தான் எல்லாத்தையும் சொன்னான். சரி செல்வி அக்கா, நான் கிளம்புறேன். என்ன சின்ன பொண்ணு, வீடு வரைக்கும் வந்துட்டு உள்ளே வராமல் போகிற? வந்து ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டு போ. என்னது, நீ வைக்கிற காஃபியா? ஏன், நான் வைக்கிற காஃபிக்கு என்ன குறை? அது குறைலாம் ஒன்றும் இல்லை, அதில் வெறும் நுர மட்டும் தான் இருக்கும். ஏய் நெட்ட, ஓவராக பேசாத. சரி செல்வி அக்கா, கோச்சிக்காத, வா உள்ளே போகலாம். அப்புறம் ஒரு விஷயம் சின்ன பொண்ணு, உள்ளே என் புருஷன் இருப்பான். அவன்கிட்ட குமார் விஷயத்தையும் வள்ளி விஷயத்தையும் சொல்லிடாத. ஏன் செல்வி அக்கா சொல்ல வேணான்றீங்க? அவர் ஒரு கல்யாண புரோக்கர் தானே சின்ன பொண்ணு. இந்த பிரியா சம்மந்தத்தை லட்சுமி அம்மா கிட்ட சொன்னதே அவர் தான் சின்ன பொண்ணு. அப்புறம் இந்த கல்யாணம் நடக்கலைன்னா புரோக்கர் காசு அவருக்கு வராது. அதனாலேயே இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும்னு பார்ப்பான். செல்வி, எங்க போயிருந்த இவ்வளோ நேரம்? அது குமாருக்கு ஒரு முக்கியமான வேலை, அதான் குமார் வீடு வரைக்கும் போயிட்டு வந்தேன். குமாரா? அவனுக்கு என்ன வேலை? அது வந்து அவனுக்கு காதல் வேலை. நாய் மூடு. என்னது, காதலா? அது ஒன்றும் இல்லைங்க, அவன் ஏதோ வளர்றா. குமார் வள்ளிய? என்னது, குமார் வள்ளியா? யார் அந்த வள்ளி? ஏ சின்ன பொண்ணு, நீ எல்லாத்தையும் கெடுத்துருவ போலியே, வாய் மூடு கொஞ்சம். அது ஒன்றும் இல்லைங்க, ஏதோ சீரியல் பார்த்துருக்கா போல, அதான் உளறிட்டு இருக்கா. சின்ன பொண்ணு நீ வா, நான் உனக்கு காஃபி போட்டு தரேன். சரி நாள்முடி, உன் காஃபிலாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் கிளம்புறேன். என் பையன் இவ்வளோ தூரம் போயிட்டானா? யாரோ ஒரு பொண்ணை காதலிக்கிற அளவுக்கு போயிட்டான். என் புள்ள பாவம், அவனுக்கு எதுவுமே தெரியாது. அந்த பொண்ணு தான் இவன் மனசை கலைச்சிருப்பா. ஹலோ ஹலோ, குமார் காதலிக்கிற பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் பேசுறது? அந்த பொண்ணோட குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? அதை ஃபோன்லலாம் சொல்ல முடியாது, நேரில் தான் சொல்ல முடியும். ஃபோனில் வேற யார் பேசுறதுன்னு தெரியல, என்ன விஷயமா இருக்கும்னு தெரியலையே. அந்த வள்ளி குடும்பத்தில் அப்படி என்ன ரகசியம் இருக்கும்? ஒருவேளை யாராவது நம்மக்கிட்ட இருந்து பணம் பிடுங்கிறதுக்கு ஏமாத்துறாங்களோ? சரி, அவன் தான் நேரில் வான்னு சொல்லியிருக்கான்ல, நேரில் போய் பார்ப்போம். அவன் யார் என்னன்னு தெரிஞ்சிடும்.